சின்ன வாய்ப்பு பெரிய வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழை. அவனுடைய அப்பா தினமும் கூலி வேலைக்கு போய் சம்பாதிப்பார். அம்மா வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். வீட்டில் பல நாட்களில் சாப்பாடு கூட சரியாக இருக்காது. ஆனால் குமார் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தான். ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று. குமார் பள்ளிக்கு போக விரும்பினான். ஆனால் குடும்பத்தின் நிலை காரணமாக அவன் பல நேரங்களில் அப்பாவுக்கு வேலைக்கு உதவ வேண்டியிருந்தது. நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் குமார் ஒரு முடிவெடுத்தான். நான் நகரத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டும் என்று. அடுத்த நாள் காலையில் அவன் நகரத்துக்கு வேலை தேடி போனான். அங்கு ஒரு சிறிய டீ கடை இருந்தது. குமார் அந்த கடைக்கு சென்று அங்கிருந்த உரிமையாளரிடம் கேட்டான், சார், எனக்கு வேலை கிடைக்குமா? அந்த கடை உரிமையாளர் குமாரை சில நிமிடங்கள் பார்த்தார். பிறகு அவர் கேட்டார், நீ வேலை செய்ய தயாரா? குமார் உடனே சொன்னான், ஆம் சார், நான் கடினமாக உழைப்பேன். அந்த நாளிலிருந்து குமார் அந்த டீ கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து கடையை சுத்தம் செய்வான். வாடிக்கையாளர்களுக்கு டீ கொடுப்பான். மேசைகளை சுத்தம் செய்வான். கடை மூடும் வரை அவன் கடினமாக உழைத்தான். பலர் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பயன் என்று. ஆனால் குமார் அந்த வார்த்தைகளை கவனிக்கவில்லை. ஒரு நாள் அந்த கடை உரிமையாளர் குமாரிடம் கேட்டார், நீ ஏன் இவ்வளவு உழைக்கிறாய்? குமார் சிரித்து சொன்னான், ஒரு நாள் நான் என் சொந்த கடையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த வார்த்தை அந்த உரிமையாளரின் மனதை தொட்டது. அதனால் அவர் குமாருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். டீ எப்படி நல்ல சுவையுடன் செய்ய வேண்டும், வாடிக்கையாளர்களை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும், பணம் எப்படி சேமிக்க வேண்டும், இந்த எல்லாவற்றையும் குமார் மிகுந்த கவனத்துடன் கற்றுக்கொண்டான். அவன் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. பல வருடங்கள் கழித்து குமார் சேமித்த பணம் ஒரு சிறிய கடை ஆரம்பிக்க போதுமானதாக இருந்தது. அவன் தனது சொந்த டீ கடையை ஆரம்பித்தான். முதல் நாட்களில் வாடிக்கையாளர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். சில நேரங்களில் ஒரு நாளில் 2 பேரே வந்தார்கள். ஆனால் குமார் மனம் உடையவில்லை. அவன் நல்ல சுவையுடன் டீ செய்தான். வாடிக்கையாளர்களை மரியாதையாக நடத்தினான். மெல்ல மெல்ல அவனுடைய கடைக்கு மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்தார்கள். சில மாதங்களில் அந்த கடை மிகவும் பிரபலமானது. அந்த சிறிய டீ கடை பிறகு ஒரு பெரிய ஹோட்டலாக மாறியது. பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் குமார் அவன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். ஒரு காலத்தில் வேலை கேட்டு வந்த அந்த பையன் இன்று ஒரு பெரிய வணிகராகிவிட்டான். அவன் தனது பழைய டீக்கடை உரிமையாளரை சந்திக்கச் சென்றான். அவரிடம் குமார் சொன்னான், அந்த நாளில் நீங்கள் எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்று நான் இங்கே இருக்க மாட்டேன். அந்த உரிமையாளர் சிரித்து சொன்னான், நான் வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா வெற்றியடைந்தது உன் கடின உழைப்பால்தான்.